வணக்கம் மீவ்ஸ் மக்களை. கண்டக்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் காமிக்கிட்டா, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் தெரியும். இந்த இமேஜ் ஆக்சுவலாக இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கிடையாது, இது ஒரு கலர்டு இமேஜ். என்னை நம்மளெல்லாம் அந்த ரெட் டாட்டை ஒரு 5 செகண்ட்ஸ் விடாமல் பாருங்கள். 5 4 3 2 1. இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் உங்கள் கண்ணை மூடுங்க. 5 4 3 2 1. நான் ஓப்பன் யூ ஏப்ரல் ஃபூல். சரி விடுங்க கைஸ், வாங்க கண்டென்ட் போகணும். கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆட்டக்கார தம்பி விஆர்டி தான், வேறு யார். ஒரு 10 செகண்ட் போச்சா, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதான் உனக்கு? அவ்வளோதான் வாழ்க்கை. நிறைய பேர் நினைப்பீங்க, ப்ரோ அவர் என்ன ப்ரோ தப்பு பண்ணாரு, அவரை பிடிச்சி ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அவர் தப்பு பண்ணல, ஆனால் தப்பு பண்ணிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை மக்களே, இவர் மட்டும் தப்பு பண்ணல. நிறைய யூடியூபர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அனிமே எடுத்து வச்சு மட்டுமே மில்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வீடியோ ஓடுது, அந்த நருட்டோவை மட்டுமே வச்சு நிறைய பேர் மில்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அனிமே மட்டும் தான் இருக்கா, வேறு அனிமே இல்லையா ப்ரோ? கேட்குறேன், விஆர்டி உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போடுவார் பாருங்க உங்கள் ஒத்தா. மீம்ஸில் விழுந்தேன், மீம்ஸில் செத்தேன், கொத்தா கோமா எல்லா மீம்ஸு. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் உண்மை எல்லா படத்திலும் காதல். அவர் வீடியோ போடுறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் கிடையாது, ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் மோஸ்ட்டாக பண்ணுறாரு. அதிலே ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பண்ணுறாரு, பாதி காப்பி ரைட்ஸ்னால சவுண்ட் இல்லாமல் போடுறாரு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு 30K 40K வியூஸ் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ 2K 3K வியூஸ் தான் போகுது. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அது அவரோட சேனல். ப்ரோ அதுலேயும் தம்ப்லைன் ஒழுங்காக வை ப்ரோ. என்ன ப்ரோ தம்ப்லைனு? இந்த ஹார்ட் பிக்க வச்ச வியூஸ் வரும்னு நினைக்கியா ப்ரோ? என்ன ப்ரோ நீ இப்போ மானங்கட்ட தாய் 4 பேர் மூக்கத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க. பாஸ் அப்படி நினைச்சிட்டான் பாஸ். நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தேன். அப்படிலாம் உள்ள ஒன்றும் இல்லை பாஸ். ஏமாத்தி போட்டாங்க. வேற யாரெல்லாம் கைஸ், நம்ம மைண்ட் வாய்ஸ் தான். மறக்காமல் அதுக்கு ஒரு பேரை சொல்லிட்டு போருங்க கமெண்ட் பாக்ஸில். ப்ரோ எனக்கு மட்டும் தான் உங்கள் மேலே வன்மம் நினச்சிக்கிறாதீங்க. என்ன மாதிரி நிறைய பேருக்கு உங்கள் மேலே வன்மம் இருக்குது. லைனாக வருவாங்க. இந்த வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்ருக்கேன், பார்த்துக்கங்க. மறக்காமல் வன்மம் சொல்ல முடியாது ப்ரோ, இது ஒரு அறிகுறி மாதிரி வச்சுக்கோங்களேன். வன்மம் வேணால் தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் வன்மத்துக்கு. என் மயிரேடா சொல்ல முடிஞ்சது, ஆம்பளை வந்து நிக்கலே நான் அப்படி இல்லைன்றா தொட்ட மாதிரி நான் புலம்புறேன். நீ மொபைலுக்கு ஒரிஜினலா பிறந்தவங்க அந்த ஸ்டாண்டை கரெக்டாக இருந்திருக்கணும். என்னை தொட்டுப்பா, நீ தொட்டு பார்த்துட்டு என்ன பிடிக்கிறாடா நீ அடியில் எப்படி காத்தடிக்கலாம்? இவன் திருமணம் ஒன்று அந்த தக்கெல்லாம் இவன் சூத்தில் அடிக்குது. சுனியை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஏன் ப்ரோ மில்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நருட்டோவை போட்டு ஏன் ப்ரோ மில்க் பண்ணீங்க? உங்களை மட்டும் சொல்ல, எல்லா யூடியூபரும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஓகேவா? விடுங்க ப்ரோ. சுன்னின்னா ஒன்றும் பேட் வேர்டு கிடையாது ப்ரோ, அது ஒரு கோட் வேர்டு. அண்டங்காக்கா கொண்டக்காரி, நான் பாட்டு எழுதுவேன் மாதிரி கவிதை, கை தட்டுங்க. நம்மளோட கருத்தை நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அடுத்து யாரிலேருந்து ஆரம்பிப்போம்னா, நம்ம டோபிராமாட்டிருந்து ஆரம்பிக்கலாம். டோபிராமா நம்ம சேனலில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், முன்னே இருக்க வீடியோலாம் பார்த்து தான் தெரியும். டோபிராமா நம்ம கூட சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ணுவார், நம்ம ஃப்ரெண்டு. வேறு அவ்வளோதான், அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே மக்களே, இப்போ ஏதாவது யூடியூபர்ஸ்னால் அரைச்சமாகவே எவ்வளோ தான் அரைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைவனுக்கு ஒரே கண்டென்ட், இடையில 1-2 கண்டென்ட், அவ்வளோதான். மேக்ஸிமம் என் தலைவனுக்கு தெரிஞ்சது அந்த மீம் ரியாக்ஷன். அதுவும் பொதுவாக அனிமேண்டு மீம் ரியாக்ஷன் கிடையாது. எடுத்தால் நருட்டோ மீம் ரியாக்ஷன், வேறு எதுக்குமே ரியாக்ஷன் கிடையாது. தலைவனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே அனிமேன் லிஸ்ட் எடுத்தால் மொத்தமாகவே நருட்டோ, அவ்வளோதான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பென்டன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்மளால் டோபிராமா சரியாக ஒரு சேனலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ தான் பென்டனை பற்றி போட்டிருக்காரு ப்ரோ. ஒழுங்காக கண்டென்ட் எடுத்துருவாங்க, ஓகேவா?
சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. வேறு கண்டென்ட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு நருட்டோ ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் போட்டால் கூட பரவாயில்லையே. மீம் ரியாக்ஷன் அதுவும் பார்ட் தாண்டி எங்கேயோ போகுது. பார்ட் 1 இல்லை 2 இல்லை போகுது அது பாட்டுக்கு. என்ன பண்ணுறது? வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 31. இந்த டாபிரமா ப்ரோ பார்த்தீங்களா, பார்ட் 31 வரைக்கும் வந்துட்டு. வாங்க கைஸ், அடுத்த கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்த கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். நம்மளோட என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் சேனலோட ஓனர் லோச்சன் ப்ரோ தான். அவரோட ஆடியோ போய் கேளுங்க. விஆர்டி மேலே தனிப்பட்ட காண்டு ஹேட்ரட்னு தான் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் என்ன சொல்கிறது, நல்ல கண்டென்ட் போடுற ஒருத்தர் தான். எடிட்டிங்லாம் நல்லா பண்ணுவார். நல்ல மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா போடுவார். அதெல்லாம் ஓகே தான். பட் எங்கே எனக்கு விஆர்டி மேலே ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்படுது அப்படின்னா, ஹீ இஸ் நாட் அன் அனிமே யூடியூபர், ஹீ இஸ் அ நருட்டோ யூடியூபர் ஆர் ஓவர் ரேட்டட் அனிமே யூடியூபர். என்ன சொல்கிறது, அவர் வந்துட்டு நிறைய ஓவர் ரேட்டட் அனிமேஸ் பற்றி கவர் பண்ணுவார். நிறைய நருட்டோ வீடியோஸாக அப்லோட் பண்ணுவார். அனிமே சேனலாக இல்லாமல் அவர் நருட்டோ சேனலாக வந்துட்டு அவரோட சேனலை மாற்றிருப்பார். அது வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக நான் வந்துட்டு விஆர்டி மேலே கருதுவேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது நான் வந்துட்டு எப்படி கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த அனிமேஸ் பற்றி, அண்டர் ரேட்டட் அனிமேஸ், எனக்கு பிடிச்ச அனிமேஸ், எனக்கு ரேண்டமாக என்ன அனிமே பிடிச்சாலும் என்ன மூவிஸ் பிடிச்சாலும் அதை பற்றி வீடியோ போட்டுருவேன். அந்த மாதிரி தான் நான் எடுத்து போடுவேன். இப்போ கூட ரீசெண்டாக பராக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்தேன். அதோட ரெக்கார்டிங் இப்போ போய் முடித்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி நானும் வந்துட்டு நிறைய அண்டர் ரேட்டட் அனிமேஸ் பார்த்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி விஆர்டி பண்ணாமல், விஆர்டி வந்துட்டு ஓவர் ரேட்டட் அனிமேஸையும் லைக் நருட்டோ மாதிரியான அனிமேஸை மட்டுமே கவர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு பர்சனலி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். லைக் அனிமே சேனலாக இருக்கணும் இல்லையா? ஒரு நல்ல ஒரு சப் கவுண்ட் வச்சுருக்கவர் அந்த நானாக இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 4-5 அண்டர் ரேட்டட் அனிமேஸ் பற்றி பேசி வியூஸ் போதோ இல்லையோ பார்க்குறவங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்ல அந்த அனிமேஸ்லாம். ஸோ அதை அவர் லேக் பண்ணிட்டார். அது பார்த்து எதனா பண்ணால் கூட ஓகேவா விஆர்டியோட பிற்கால ஒரு இது வந்துட்டு இருக்கும். இவர் வந்துட்டு அனிமே சேனலாக இல்லாமல் நருட்டோ சேனலாக இருக்கிறது தான் என்னோட ஒரு ஹேட்ரட். ஐயோ, ஹேட்ரட் இல்லைன்னு சொன்னா சரி, ஓகே, என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நான் இவ்வளோ நேரம் கிடந்து 5 நிமிஷம் கிடந்து கற்றுனதா இவர் வந்து 1.5 நிமிஷம் சிறப்பாக சொல்லிட்டு போயிட்டார். சூப்பர் ப்ரோ. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வரேனார், அவரால் வர முடியலை, மழையின் காரணமாக வர முடியவில்லை. அடுத்த பாட்காஸ்ட்டில் பாட்காஸ்ட்னே வருது, அடுத்த வீடியோவில் அவரை பேச வைக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோத்தோட முடியலை. இன்னும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணவே இல்லை கைஸ். இவருக்கு வந்து நம்ம அறிவுரை தான் சொல்லியிருக்காங்க எல்லோரும். நான் ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், நானே சின்ன அறிவுரை, சின்ன ரோஸ்ட், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் லோச்சன் ப்ரோ ஐமோட்டாக்கோ சேனல், நம்ம டெலிகிராம் சேனலும் கீழே இருக்குது, ஸ்பாட்டிஃபை சேனல் லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. மறக்காமல் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டுமா? டாட்டா. வேண்டாடா சாமி, தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. அப்போ நான் வரட்டா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.